வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜே தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான தகவல் தாங்க பார்க்க போறோம். அதாவது இப்ப இந்த மொமெண்ட்ட நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, போராட்டங்களும், ஆர்ப்பாட்டங்களும் தாங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்கள பார்த்தீங்கன்னா, இப்ப போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி சென்னையிலேருந்து இப்ப தஞ்சாவூர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நேத்து நடந்த ஒரு போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பெண்கள பத்தி தவறா பேசினதா சொல்லப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா, வழக்கு போடப்பட்டு இன்று உதயநிதி ஸ்டாலின் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்கள விடுதலை பண்ணியிருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க தஞ்சாவூர் கூட்டு வந்துட்டு அவர்கிட்ட சில விசாரணைகள் மேற்கொள்ள போவதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோட்டைங்க. அப்படிப்பட்ட திமுகல முக்கியமான ஏன் தலைவர்னே சொல்லலாம், அப்படிப்பட்டவரை கைது பண்ணியிருக்கிறதுனால தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா போராட்டங்களும் அது மட்டும் இல்லாம பல பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்குங்க. கடைகள் மூடப்பட்டிருக்கு, பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பதட்டமான நிலைமை தான் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடியோ பார்க்கல, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சிஎம் இருக்காருல்ல தளபதி விஜய், அவரையும் நடிகை த்ரிஷாவையும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா ஒன்னா சேர்த்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதா சொல்லப்படுறது. பட் அது உண்மையா பையன் எனக்கு தெரியல. வீடியோ இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நம்ம எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல விஜயோட ஒய்ஃப் சங்கீதா, அதாவது முதல்வர் விஜயோட ஒய்ஃப் சங்கீதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. டியூட் என்ன போட்டிருக்காங்கன்னா, சிஎம் விஜய் அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க கருத்து ரீதியாகவும் அவர் செய்யற வேலை விஷயத்தாலையும் இல்ல அவர் ஆட்சி சரியா நடத்தல, இல்ல அவர் நல்லா நடத்துறாரு, அந்த மாதிரி கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. தேவையில்லாம அவரை பர்சனலா அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா அவரை நீங்க பர்சனலா அட்டாக் பண்றது எனக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாம சிஎம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக பல நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு. ரீசெண்டா கர்நாடக பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் செய்யற விஷயங்கள் ஏதோ தவறு இருக்கு, அவர் சரியா செயல்பட மாட்டுறாருன்னா அவர் வேலையை மட்டும் குறை சொல்லுங்களே ஒழிய அவரை பர்சனலா எந்த பெண்களோடையும் சேர்த்து வச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சங்கீதா சொல்றதாகவும் ஒரு கருத்து உலாவிட்டு இருக்குங்க. எது எப்படின்னு தெரியல. தமிழகத்துல இப்ப ரொம்பவே பதட்டமான நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பதட்டமான நிலைமை எப்ப அடங்கும்னு எனக்கு தெரியலங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல போடுங்க. இந்த லைக் பண்ணுங்க, மேல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.